Hello friends, Krishaba Academy lende naan ungal ilanthentral. So நம்ம RS Agarwal book 500 sum series பார்த்துட்டு இருக்கோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது part 6. ஓகேங்களா? So first sum பார்க்கலாம். Question பாருங்க. ஒரு தொகை பணம் கூட்டு வட்டி விகிதத்தில் 8 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 8 ஆண்டுல 3 மடங்கு ஆகுது கூட்டு வட்டின்னு இங்க கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது 243 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இப்ப 3 மடங்குக்கு 8 ஆண்டுகள்னா 243 மடங்குக்கு எத்தனை ஆண்டுகள்னு நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. அது என்ன கேட்டிருக்காங்க கூட்டு வட்டிலன்னு கேட்டிருக்காங்க. சோ முன்னாடி பார்ட்ல நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. முன்னாடி பார்ட் 5 பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். பார்ட் 5ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதே டைம்ஸ் மடங்குகள் வச்சு ஒரு சம் பார்த்தோம். அந்த சம்க்கு இந்த சம்க்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அதுலயே சொல்லியிருந்தேன். கூட்டு வட்டினா அது ஒரு முறையில நாம அணுகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சோ அந்த டைப் தான் இங்க கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. அதே சேம் டைப்ல நீங்க இயர்ஸ் டைம்ஸ் எழுதிக்கிறோம், ஆண்டுகள் மற்றும் மடங்கு எழுதிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க 8 ஆண்டுகள் வந்து 3 மடங்கு ஆகுது. அப்ப 243 அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல 243 மடங்குக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ அதுல என்ன நம்ம பண்ணுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து இன்டைரக்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் வச்சு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி நம்ம போட்டோம். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க கூட்டு வட்டினாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது மல்டிபிள்ஸ் வந்து இருக்கும். அதனால மல்டிபிள்ஸ்னா இந்த மடங்குகள் கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்படின்றப்ப இங்க கூட்டுத்தொகைனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுத்தொகைனா இங்க நம்ம வந்து உஷாராயிடணும் சரிங்களா. கொடுத்திருக்கக்கூடிய மடங்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் மடங்கு சரிங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3, 4, 5 அப்படின்னு அந்த டைம்ஸோடைய அந்த மடங்குகளோடய முடிஞ்சிரும் அந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நம்பரா இருக்கு ஓகேங்களா. அப்ப இந்த 243 வந்து பாத்தீங்கன்னா 3 to the power of 5 எழுதலாம் ஓகேங்களா. எப்படின்னா 3 into 3 into 3 into 3 அதாவது இங்க பாருங்க 9 ஓகேங்களா. 9 into 9 into 3 அப்ப 81 into 3 வந்து நமக்கு 243 கிடைக்கும் சரிங்களா. சோ அப்ப 5 மடங்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 3ல 5 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது 243 கிடைக்குது. சோ இந்த 5 இருக்கு பாத்தீங்களா இந்த n டைம்ஸ் இந்த பவர் இருக்கு இல்லையா பவர் வேல்யூ n வேல்யூ அத நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டோட மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஆண்டோட மல்டிப்ளை பண்ணணும் தட் இஸ் 5 into 8 நமக்கு வந்து 40. சோ ஆன்சர் வந்து C ஆப்ஷன் C தான் 40 இதான் கரெக்ட் ஓகேவா. சோ இந்த இடத்துல கூட்டு வட்டினாவே நம்ம இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கொடுத்திருக்கக்கூடிய மடங்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய மடங்கோட பவரா தான் இருக்கும் ஓகேங்களா. இதுல வந்து 3 பவர் 5ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 243 வருது. இதே நமக்கு எப்படி கொஸ்டின் இருக்கும்னா நம்ம டிஎன்பிசில ஏற்கனவே கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா 2ன்னு கொடுத்து ஓகேங்களா 2ன்னு கொடுத்து இங்க வந்து ஒரு 15 அப்படின்னு கொடுத்திருக்கலாம் ஓகேங்களா. இங்க மடங்குல வந்து 8ன்னு கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப 8ன்னு கொடுக்கும் போது நமக்கு என்னது இங்க வந்து 3. சோ நமக்கு இங்க என்ன வரும் 2 to the power of 3. அப்ப n வேல்யூ 3. அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த 3 into 15 பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 45 கிடைக்கும். இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணினீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. இந்த 15 வச்சு இதே கொஸ்டின் ஓகேங்களா. இதே கொஸ்டின்ல இந்த 3 டைம்ஸ்க்கு பதிலா 2 கொடுத்திருப்பாங்க. இயர்ஸ் வந்து 8க்கு பதிலா 15 கொடுத்திருப்பாங்க. டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ் கொடுத்திருப்பாங்க. இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் டிஎன்பிசில. சோ அதே மாதிரிதான் உங்களுக்கு மடங்கு பெருசா கொடுத்திருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரிதான் போட்டாகும் சரிங்களா. சோ இந்த கூட்டுத்தொகையில எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ஸ் கொஸ்டின் நம்ம வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்ல ஓகேவா. சோ செகண்ட் சம் போலாம். சோ செகண்ட் சம் பாருங்க. போன டைம் வந்து நம்ம ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா பார்த்திருப்போம். CSA வந்து நம்ம என்ன பார்த்தோம் 2π
ஸ்கொயர் பார்த்தோம். அதே டிஎஸ்ஏ வந்து 3 பை ஆர் ஸ்கொயர்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெமிஸ்பியர் வந்து ஆப்ஷன்ல, அதாவது ஏரியா கேட்டாவே, பரப்பளவு கேட்டாவே, ஓகேங்களா, பரப்பளவு கேட்டாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து நம்ம ஒமிட் பண்ற மெத்தட் சொல்லியிருந்தோம். அதாவது 0, 11 அப்படின்ட்டு நம்ம வந்து பிளஸ் மைனஸ் பண்ணும் போது 0, 11 கிடைச்சதுன்னா அந்த ஆப்ஷன் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா வரும். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். சோ அதே மெத்தட்ல இங்க பார்ப்போம். ஓகேங்களா, சோ இங்க ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாம் 207. நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் எடுத்துக்கலாம் 308. ஓகேங்களா, அடுத்து சி ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க 194. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்க 154. சோ நம்மளுடைய ஷார்ட்கட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் லாஸ்டும் பிளஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது 7 + 2 வந்து நமக்கு 9 - 0 கிடைக்கும். அப்ப 9 கிடைச்சிருக்கு. அப்ப இங்க 0லயும் வரல 11லயும் வரல. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராது, ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 3 + 8 வந்து நமக்கு 11. 11 - 0 கிடைக்கும். அப்ப நமக்கு 11 வருதா? அப்ப பி ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா, அது ஒரு டாட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு பி ஆப்ஷன் இருக்கு. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க 1 + 4 வந்து 5. 5 - 9 மைனஸ்ல ஆன்சர் கண்டிப்பா வராது. அதனால -4 நமக்கு ஆன்சர் வருது. இது கண்டிப்பா கிடைக்காது. அப்ப சி ஆப்ஷனும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்க்கலாம். அதே 1 + 4 வந்து 5. 5 - நடு நம்பர் வந்து 5. 5 - 5 0. அப்ப டி ஆப்ஷனும் இங்க வருது. சோ போன பார்ட்ல இருக்க சம் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் வந்து நமக்கு கிளியர் ஆகிற மாதிரி கிடைக்கிற மாதிரி கிடைச்சது. ஆனா இந்த சம்ல பாருங்க ரெண்டு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப பியும் வரலாம் டியும் வரலான்ற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி மெத்தட்ல இருக்கும் போது நம்ம என்ன பண்ண சொல்லியிருந்தோம்னா டிவைட் பண்ண சொல்லியிருந்தோம். டிவைட் இல்லைன்னா 7ஆல டிவைட் பண்ணுங்க, இல்லைன்னா 11 மல்டிபிள்ஸா இருக்கும், 11ஆல டிவைட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். சோ அதே மாதிரி நம்ம இதுல பண்ணி பார்ப்போமா, பியும் டியும் நம்ம பண்ணி பார்க்கலாம். சோ இது 7th டேபிளாலே நான் பண்ணி பார்க்கறேன். அப்ப 7 1 டைம்ஸ் 4 டைம்ஸ் 28. அப்ப 4 டைம்ஸ் இங்க பாருங்க. அப்ப இது 44. இது வந்து டிவைட் ஆகுது. அடுத்து 154 நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போமா 7ஆல. அப்ப டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 7 1 டைம்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ், 1 கேரி ஓவர் 2 டைம்ஸ். சோ இது ரெண்டுமே 7ஆலயே டிவைட் ஆகுது. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனாலதான் இந்த சம் கொண்டு வந்தேன். சோ நான் வந்து ஒரு ஷார்ட்கட் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இன்கேஸ் நம்ம அந்த ஷார்ட்கட் குள்ள ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி கேஸ்ல வந்து ஷார்ட்கட்டே நம்ம நம்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஆயிடுவோம், அந்த சம்ம வந்து நம்ம அட்டென்ட் பண்ணாம போயிடுற மாதிரி ஆயிடும். சோ அதனால நார்மல் மெத்தோட இங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாஸ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. சோ அப்ப ஃபார்முலா படி நமக்கு சிஎஸ்ஏ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 × 22/7. நமக்கு ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க 7 கொடுத்திருக்காங்க. அப்ப 7 × 7. அப்ப 7 7 கேன்சல் ஆயிடும். நமக்கு ஆப்ஷன் வந்து 44 × 7 கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது 4 7s are 28. அப்ப 8ல எங்க முடியுது 308. அப்ப பி தான் ஆன்சர். ஓகேங்களா, நான் சொல்லி கொடுத்த இந்த ஷார்ட்கட் எல்லா சம்முக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில சம்க்கு ஒர்க் அவுட் வந்துரும். ஆனா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்கும் பட்சத்துல நமக்கு ஆப்ஷன் இந்த மாதிரி செட் பண்ணும் போது நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஷார்ட்கட் எப்பயுமே நமக்கு ஒரு ட்ரிக் மாதிரி தான், நமக்கு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் மாதிரி தான். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் சம் போலாம். தேர்ட் சம். சோ தேர்ட் சம் பாருங்க, ஒரு வட்டத்தின் பரப்பளவு வந்து 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு ஏரியா ஆஃப் a சர்க்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அது எவ்வளவு ஏரியா வந்து 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு என்ன கேக்குறாங்க, அதன் ஆரம் மற்றும் சுற்றளவு காண்கன்னு கேக்குறாங்க.
சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்றேன். அது என்னன்னா, இப்போ நம்ம சர்க்கிள் எடுத்துக்கிறோம். சர்க்கிள்ல நமக்கு half வந்து ரேடியஸ். ஓகேவா? சர்க்கிள்ல இது ஃபுல்லா இருந்தா டயாமீட்டர்னு சொல்லுவோம். half வந்து நமக்கு ரேடியஸ், ஆரம். ஓகேங்களா? சோ அப்படின்றப்ப நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்கு. சர்க்கிள்னாவே இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து 7. ஓகேங்களா? அதாவது ஆரம்னா ஆர், ரேடியஸ். ஓகேங்களா? ரேடியஸ்க்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ 7. அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு இருக்கு இல்லைங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூ 44. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு, ஏரியா. பரப்பளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 154. சோ சர்க்கிளுக்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதே சர்க்கிளோடைய செமி சர்க்கிள் எல்லாத்துக்குமே கிடையாது. செமி சர்க்கிள்ன்றது வேற, ஹெமிஸ்பியர்ன்றது ஹெமிஸ்பியர், ஸ்பியர் எல்லாமே வந்து வேற வேற ஷேப்ஸ். சர்க்கிளுக்கு மட்டும் நான் சொல்றேன் ஸ்டாண்டர்ட் வேல்யூவா. ஓகேங்களா? அப்படி எடுக்கும்போது ரேடியஸ்க்கு வந்து ஆரம்க்கு வந்து 7, சுற்றளவுக்கு அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வந்து நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு 44, ஏரியாக்கு வந்து 154. ஓகேங்களா? சோ நமக்கு இந்த क्वेश्चनல இத வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்றது மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நமக்கு இங்க ஏரியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாவா? சோ ஏரியாவோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்னது நமக்கு 154. சோ 154 ஆல நம்ம டிவைட் பண்ணலாம். சோ 154 ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது 154 வந்து 1 டைம்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 4 டைம்ஸ் வந்து 16 கிடைக்கும். அப்ப ஏரியா வந்து 4. சோ ஏரியானாவே நமக்கு என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். அப்ப ஸ்கொயர் வேல்யூ தான் வந்து இந்த 4. அப்ப ஸ்கொயர் வந்து எதோட ஸ்கொயர்? இது 2 ஓட ஸ்கொயர். சோ அப்படி எடுக்கும்போது இந்த 2 தான் வந்து வேல்யூ. இந்த 2 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா r ஓடையும் c ஓடையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க, r ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 7 2s are 14. அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு 88. அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இங்க நமக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூவால டிவைட் பண்றோம். ஆனா இந்த இடத்துல 4 ஆல மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்? இங்க 2 to the power of 2. ஏன்னா நமக்கு ஏரியா வந்து தெரியும் ஸ்கொயர் வேல்யூன்ட்டு. அப்ப 4 உடைய இது என்னது 2 power 2 தான் நம்ம எழுதுவோம். அப்ப 2 உடைய வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணணும்? 2 வேல்யூவை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வேல்யூஸோட. சோ அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். சோ இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ வச்சு நம்ம இங்கேயுமே வந்து போட முடியும். பாருங்க, இங்க நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூவே ஆன்சராவும் கொடுத்திருக்காங்க. இங்க டி ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அதோடைய மல்டிபிள்ஸா தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் வேல்யூவே ஆன்சரா வரும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஏரியா வந்து 154, 7ம் 44 இருந்தா நமக்கு ஏரியா வந்து 154 தானே கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த டி ஆப்ஷன் கண்டிப்பா வராதுன்னு நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப வந்து பாருங்க, இந்த 3 ஆப்ஷன்ல நமக்கு என்னது மல்டிபிள்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. 7th டேபிளால மல்டிப்ளை ஆகுற ரேடியஸ் ஆரம் வேல்யூ பாத்தீங்கன்னா 7th டேபிளால நமக்கு என்ன ஆகுது 14 தான் கிடைக்குது. அப்ப இங்க ஆப்ஷன் ஏ இப்படியும் நம்ம போடலாம். டைரக்டா இங்க கேன்சல் பண்ணாம நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூடைய மல்டிபிள்ஸ் வச்சும் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் நெக்லெக்ட் பண்ணி ஆப்ஷன் ஆன்சர்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? சோ நீங்க இங்க நம்ம ஏரியா வந்து பையா ஸ்கொயர்னு போட்டு அந்த பையோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து இதெல்லாம் வந்து லாங் ப்ராசஸா இருக்கும். ஆனா இங்க நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூவை மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? ஆரத்துக்கு வந்து என்னது 7, சுற்றளவுனா நமக்கு 44, அதுக்கப்புறம் நமக்கு பரப்பளவு வந்து என்னது 154. இந்த 3 வேல்யூ வந்து சர்க்கிள்க்கு தெரிஞ்சது அப்படின்னா எப்படி क्वेश्चन கேட்டாலும், ரேடியஸ் கேட்டாலும் சரி, இல்ல ஏரியா கேட்டாலும், பரப்பளவு கேட்டாலும் சரி, எப்படி क्वेश्चन கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து 2D சம். ஓகேங்களா? நம்ம முன்ன பார்த்தது வந்து 3D டைமென்ஷன்ல பார்த்தோம். ஹெமிஸ்பியர் வந்து என்னது ஒரு 3D ஷேப். இப்ப பார்க்கறது நம்ம 2D ஷேப். ஓகேங்களா? சோ இந்த சம்மே நமக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டது தான். இந்த 88 சம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல.
ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சம் போலாம். சோ ஃபோர்த் சம் பாருங்க. கிராம் எடையுள்ள 16 உப்பு பாக்கெட்டுகளின் விலை வந்து 28 ரூபாய். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, அதாவது 1 கிலோ பக்கம் இருக்கிற 900 கிராம்ஸ் உள்ள 16 உப்பு பாக்கெட்கள் இருக்கு. அந்த உப்பு பாக்கெட்டோடைய விலை வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 28 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாக்கெட்டும் 1 கிலோ எடையுள்ள 27 பாக்கெட்டுகளின் விலை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1 கிலோ எடையுள்ள 27 பாக்கெட்டோடைய விலை என்னன்னு கேக்குறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்ல நம்ம போடலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ நமக்கு கிராம்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய கிராம்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் G1ல நமக்கு 900 கிராம்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இங்க G2ல நமக்கு kgல கொடுத்திருக்காங்க 1 kg. சோ 1 kgய கிராம் கணக்குல மாத்தி இது பண்ணும்போது 1000 கிராம்ஸ் நம்ம எழுதுவோம். 1 kg is equal to 1000 கிராம்ஸ் நமக்கு தெரியும். அப்ப G2 வந்து 1000 கிராம்ஸ், G1 வந்து 900 கிராம்ஸ். அடுத்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, பேக்கெட்ஸ் கொடுத்திருக்காங்களா, பாக்கெட்டோடைய எண்ணிக்கைகள் கொடுத்திருக்காங்க. அப்ப P1 வந்து நமக்கு 16, இங்க P2 வந்து எத்தனை பாக்கெட் கொடுத்திருக்காங்க, 27 பாக்கெட். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, ரேட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளவு விலை கொடுத்திருக்காங்க, 28. இங்க R1 வந்து 28. இப்ப R2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மென் ஹவர்ஸ் டேஸ் இத வச்சு சம் வரும் இல்லைங்களா. M1 into H1 into D1 is equal to M2 into H2 into D2 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி சம் வந்து பார்த்திருப்போம். ஓகேங்களா? அந்த கான்செப்ட்ல தான் இங்க நம்ம போடணும். ஆனா இந்த இடத்துல ரேட் வந்து எங்க போடணும் அப்படின்ற, ரேட் வந்து டிவைட்ல வருமா இல்ல மல்டிப்ளிகேஷன்ல வருமான்ட்டு நீங்க அதை டிசைட் பண்ணி கரெக்டா போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து ஈஸியா வந்துடும். அதனால இந்த சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா இந்த ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமும் பாக்கெட்டும் எவ்வளவு ரேட், அப்ப ரேட்னா ஒரு பிக்ஸ் பண்றாங்க, அது வந்து ஒரு ஒர்க் லோட் மாதிரி தான் வரும். அப்ப அந்த ஒர்க் லோட் எப்பயுமே நம்ம மென் ஹவர்ஸ் டேஸ்ல ஒர்க் லோட் எப்பயுமே நம்ம கீழே தான் டிவைட் பண்ணுவோம். சோ அந்த ஒர்க் லோட் கிட்ட தான் நம்ம ரேட்டை வந்து கீழே தான் வந்து டிவைட் பண்ணணும், மேல மல்டிப்ளிகேஷன்ல எழுதக்கூடாது. சரிங்களா? எப்படின்னு பாருங்க. G1 into பாக்கெட்டோடைய வேல்யூஸ் டிவைடட் பை W க்கு பதிலா நமக்கு இங்க ரேட் வந்திருக்கு. ஓகேங்களா? எவ்வளவு ரேட்டோ அதை டிவைட் பண்ணணும். ரேட்டை மல்டிப்ளிகேஷன்ல எழுதக்கூடாது, ரேட்டை டிவைட் பண்ணணும். அப்ப R1. அடுத்து G2 into P2 R2. நமக்கு என்ன கேக்குறாங்க, R2 தான் கேக்குறாங்க. சோ அப்ப இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்களா. சோ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு G1 எவ்வளோ 900, அடுத்து P1 வேல்யூ 16, R1 வேல்யூ வந்து 28, G2 வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் 1 kg is equal to 1000 grams. அடுத்து பேக்கெட்ஸ் வந்து நமக்கு 27. சோ இதோட ரேட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், R2 உடைய ரேட் தான் கண்டுபிடிக்கணும். சோ நம்ம என்ன பண்ணிடலாம், கிராஸ், இந்த கிராஸ் இங்க கொண்டு வந்துடலாம், இது இங்க கொண்டு வந்துடலாம். சோ இந்த R2 இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா பாருங்க, R2 இங்க வந்துருது 1000 into 27. சோ இத சால்வ் பண்றோம், ஒண்ணும் இல்ல, 27 into 28 divided by 900 into 16. ஓகேங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம மல்டிப்ளை 0 0 கேன்சல் பண்ணிடலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 times 1 times. சோ fourth டேபிள்ல 4 times 7 times வரும். சோ 2 டேபிள்ல 2 times 5 times. ஓகேங்களா? சோ இதோட நின்னுடும். நமக்கு 5 3s are 15, 15 into 7 வந்து 105 divided by 2 கிடைக்கும். சோ இத டிவைட் பண்ணோம்னா நமக்கு 2 1 times, 5 times வந்து நமக்கு 10. சோ 2 times வந்து திருப்பி 2 2s are 4 வரும் பாயிண்ட்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கும் 0 இருக்கும். அப்ப இது பண்ணும்போது திருப்பி 5 டைம்ஸ் வரும். அப்ப 52.50 தான் ஆன்சர் நமக்கு. அப்ப ரேட் 2 உடைய வேல்யூ ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகேவா? இந்த சம் எதுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா இந்த ரேட் வேல்யூ, ஓகேங்களா, இந்த ரேட் வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன்ல இங்க R1 R2ன்னு கொண்டு போயிடக்கூடாது. அப்படி கொண்டுட்டு போனா ஆன்சர் தப்பா வரும் நமக்கு. இந்த ரேட் வேல்யூவை என்ன பண்ணணும், டிவைட்ல கொண்டு வரணும். சோ அதனாலதான் இந்த சம் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த மென் சம்மையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எப்பயுமே ஒர்க் டன் வந்து மென் ஹவர்ஸ் டேஸ், அதுக்கப்புறம் ஒர்க் டேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஒர்க் டன் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஒர்க் டன் எப்பயுமே கீழே டிவைட் பண்ணணும். அதையும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சம்மையும் நம்ம எடுத்துட்டு வந்தோம். சரிங்களா? சோ இது வந்து ஒரு RS அகர்வால் புக் சம் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். 5th சம் பாருங்க. சோ 5th சம்ல ஒரு தொட்டியை 2 குழாய்கள் முறையே 20 நிமிடங்களிலும் 24 நிமிடங்களிலும் நிரப்பும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு தொட்டி. ஓகேங்களா? ஒரு தொட்டில 2 குழாய்கள், 2 பைப் இருக்கு. ஓகேங்களா? 2 பைப்ல ஃபர்ஸ்ட் பைப் வந்து 20 நிமிஷத்துலயும், செகண்ட் பைப் 24 நிமிஷத்துலயும் இந்த டேங்க வந்து என்ன ஆகுது, நிரப்புது அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஒரு கழிவு குழாய் ஒரு நிமிடத்தில் 3 கேலன் நீரை வெளியேற்றும். சோ இங்க ஒரு இது சிங்க் மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த தொட்டி வந்து ஒரு சிங்க் தொட்டி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து கழிவு நீர்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு அவுட்லெட் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து இன்லெட், தண்ணி வந்து உள்ள வருது. ஒரு அவுட்லெட் வந்து இருக்கு. ஓகேங்களா? அவுட்லெட்னா வெளியில இருக்கிற வெளியேற்றும் குழாய். ஓகேங்களா? இதுல 3 கேலான், ஓகேங்களா, 3 கேலன் நீரை வெளியேற்றும் சொல்றாங்க. இவ்வளோ கேலான்ஸ், ஓகேங்களா, 3 கேலான்ல வெளியேற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து பாருங்க, 3 குழாய்களும் சேர்ந்து தொட்டியை 50 நிமிடங்களில் நிரப்பினால் இந்த அவுட்லெட்டோட 15 நிமிஷத்துல, ஓகேங்களா, இந்த அவுட்லெட் இருக்கிறதோடய இந்த 3 பைப்பு இருக்கும் பட்சத்துல இந்த அவுட்லெட்ல கழிவு நீர் வெளியில போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அந்த டைம்ல 15 மினிட்ஸ்ல, ஓகேங்களா, இது 15 மினிட்ஸ், இது 20, இது 24, இந்த டைம்ல இந்த டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிரம்புதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு வாட்டர் டேங்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாட்டர் நம்ம மோட்டர் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். மோட்டர் போடும் போது அவுட்லெட் இருக்கும் கண்டிப்பா அதுல இருந்து. ஓகேவா? அந்த டேங்க் வச்சுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ தண்ணி வந்து யூசேஜ் அவங்க வெளியில பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப தண்ணி இங்க போய்கிட்டே இருக்கு. தண்ணி போகும் பட்சத்திலேயே என்ன ஆகுது, அந்த தொட்டியானது எத்தனை மணி நேரத்துல வந்து நிரம்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல. இந்த அவுட்லெட் ஓபன் பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா டேங்க் ஃபில் ஆகுறது வந்து 15 நிமிஷம் சொல்றாங்க. ஓகேங்களா? தொட்டியின் கொள்ளளவு எவ்வளவு? சோ கொள்ளளவு தான் நமக்கு கேக்குறாங்க. ஓகேங்களா? கெப்பாசிட்டி தான் நமக்கு கேக்குறாங்க. அந்த கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு கலூன்ஸ், ஓகேங்களா, எவ்வளவு கெலன் அப்படின்றது தான் நமக்கு கேக்குறாங்க. எவ்வளவு கெலான்ஸ் அப்படின்றது தான் நமக்கு क्वेश्चन. சோ 3 கெலான். இன்னொரு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இதே சொல்லியிருக்காங்க. இந்த 3வது அவுட்லெட்ல இருந்து 3 கெலன் நீரை வந்து வெளியிட்டுறதுன்னு சொல்றாங்க. அப்படின்றப்ப நமக்கு மொத்தமா இந்த கெலனுடைய எண்ணிக்கை கொள்ளளவு தான் கேக்குறாங்க. கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு क्वेश्चन கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ பைப் 1 ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏ வந்து எவ்வளோ 20, நமக்கு பி வந்து 24, சி வந்து அவுட்லெட், அதனால வந்து அவுட்னாவே நமக்கு மைனஸ் எவ்வளோ, நமக்கு வந்து 15 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். நம்ம மெத்தட் படி எல்சிஎம் எடுப்போம். எதுக்காகனா நம்ம திறனை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். சோ அதே மெத்தட் தான் 5 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. 5 டேபிள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 டைம்ஸ் 24 அப்படியே வரும், 3 டைம்ஸ் கிடைக்கும். அடுத்து 3 டேபிள் எடுத்துக்கலாம். 4 டைம்ஸ் 8 டைம்ஸ் 1 டைம்ஸ். அடுத்து 4th டேபிள் எடுத்துக்கோங்க. 1 டைம்ஸ் 2 டைம்ஸ்
1 அடுத்து 2 டேபிள் ஓகேங்களா அடுத்து 5 3s are 15 15 into 8 4 2s are 8 அப்ப 15 into 8 வந்து நமக்கு என்ன LCM கிடைக்கும் 120 so LCM வந்து 120 அப்ப இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் டோட்டல் வர்க்னு சொல்லுவோம் டோட்டல் வர்க் அதாவது டோட்டல் மினிட்ஸ் எவ்வளவு மினிட்ஸ் ஆகும்ன்றது தான் இங்க பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சோ அப்படியே எடுத்துக்கும் போது நமக்கு 20 24 15 சோ மல்டிபிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் போது நமக்கு இது வந்து எத்தனை டைம்ஸ் நமக்கு வரும் 6 டைம்ஸ் ஓகேவா அடுத்து வந்து இது 5 டைம்ஸ் பண்ணா 24 into 5 வந்து நமக்கு 120 15 into 8 வந்து 120 சோ இது என்ன சொல்லுவோம் நம்ம திறன்னு சொல்லுவோமா இந்த பைப்புனால அது பைப்போடைய திறன்கள் ஓகேங்களா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பைப்போடைய திறன்களை நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் பண்ணிருந்தோம் சோ அதே மாதிரி தான் 6 plus 5 minus 8 எப்பவும் போல சோ அப்படி பண்ணும்போது 11 minus 8 நமக்கு என்ன கிடைக்கும் 11 minus 8 வந்து 3 ஓகேங்களா சோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் இந்த டோட்டல் வர்க்கோட நம்ம டிவைட் பண்ணுவோம் ஆமாவா அப்ப வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எவ்வளவு நிமிஷத்துல நம்ம அந்த இது வந்து பண்ணது அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்கும் சியோடைய அவுட்லெட் எப்படி இதாச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இப்ப 3 1 times 40 இப்போ 40 மினிட்ஸ் கிட்ட இதாகுது ஓகேங்களா ஆனா நமக்கு கொஸ்டின் இதுவா கேட்டிருக்காங்க இல்ல நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதோடைய கொள்ளளவு அதாவது அதோடைய கெப்பாசிட்டி டேங்கோடைய கெப்பாசிட்டி நமக்கு கேட்டிருக்காங்க சோ கெப்பாசிட்டி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கெப்பாசிட்டில நமக்கு ஸ்டேட்மெண்ட்லயே கொடுத்திருக்காங்க 3 கேலான் வந்து நீரை வந்து வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாவா இந்த அது எந்த இது வெளியேற்றும் சொல்லியிருக்காங்க இந்த சி பைப் தான் ஆமாவா இது வந்து என்னது இந்த வேல்யூ வந்து என்னது சி பைப்போடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சோ அப்ப என்ன பண்ணலாம் அதோடய நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும் சரிங்களா சோ எத்தனை கெலான்னு நமக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா 3 கெலான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த 40 வந்து எதுக்கு ஈக்குவல்னா 1 கெலனுக்கு ஈக்குவல் ஓகேங்களா ஆனா நம்ம क्वेश्चनல வந்து நமக்கு ஸ்டேட்மென்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க ஒரு கழிவு குழாய் அதாவது இந்த கழிவு குழாய் தான் என்னது சி ஓகேங்களா அதோடைய வேல்யூ தான் நமக்கு 40 மினிட்ஸ்ல அந்த கழிவு வந்து என்ன ஆகும் இதாகும்னு சொல்றோம் ஓகேங்களா அப்படின்றப்ப நமக்கு கொள்ளளவு தானே கேக்குறாங்க சோ அந்த இடத்துலயே நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3 கெலன்கள்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த மினிட் வந்து நம்ம கெலானோட மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஓகேலா அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 4 3s are 120 அப்ப 120 gallons அப்ப C தான் ஆப்ஷன் C தான் ஆன்சர் நமக்கு ஓகேங்களா சோ இங்க நமக்கு 1 கேலன் நீரை வெளியேற்றும் அப்படினா 40 தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா இங்க நமக்கு எத்தனை கேலன் நீரை வெளியேற்றும்னு கொடுத்திருக்காங்க அதனால நம்ம என்ன பண்றோம் அந்த கேலனோட நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஓகேவா அப்ப 40 into 3 120 அப்ப நமக்கு ஆப்ஷன் C தான் ஆன்சர் ஓகேங்களா நம்ம முன்னாடி இருக்கிற பைப் சம் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து அந்த வர்க் வந்து இந்த சி பைப் வந்து எவ்வளவு மினிட்ஸ்ல முடிக்கும் மினிட்ஸோட நம்ம நிறுத்திப்போம் கொள்ளளவு கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் நமக்கு क्वेश्चंस இருந்திருக்காது அதனால இது டிஃபரெண்டா இருக்கனால இந்த சம் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம் ஓகேங்களா கொள்ளளவு கண்டுபிடிக்கிறதுக்கு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் கொடுத்திருக்கக்கூடிய எப்பம் போல நம்ம போடுற மெத்தட போட்டுறோம் கடைசி இங்க என்ன கேட்டிருக்காங்க அந்த ஸ்டேட்மென்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய கெலான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் அதோட நம்ம மினிட்டை மல்டிப்ளை பண்ணிடுறோம் அவ்வளவுதான் சிம்பிள் சரிங்களா சோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு நடத்தின சம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு நம்ம 5 சம்ஸ் பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது நம்ம பைப் சம் பார்த்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்ல ஒரு சம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2D கான்செப்ட் 2D ஷேப்ல நம்ம அது ஒரு சம் பார்த்தோம் அதுக்கப்புறம் செகண்ட் சம் வந்து பாத்தீங்கன்னா 3D ஷேப் உடைய ஹெமிஸ்பியர் பார்த்தோம் அடுத்து லாஸ்டா
நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தோம். சரிங்களா? சோ இன்னைக்கு வீடியோல எல்லா சம்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ தேங்க்யூ.